வைராக்கியமே வாழும் பொழுது புரிந்து கொள்ளாத உலகம் அநேக நேரத்தில் நம்ம காயப்படுத்தும், நம்ம வர வேண்டிய நன்மைகளை தடுக்கலாம், நல்ல பேரை கெடுக்க போராடலாம். சில நேரத்தில் நீ வேலை சில இடத்துல நீங்க உண்மையா இருப்பதனால அதை சகிக்க மாட்டாத சில பேர் உங்களுக்கு விரோதமாக சில தீமைகளை செய்வாங்க. அல்லது நீங்க சாட்சியா இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத சில நபர்கள் பேரை கெடுக்க போராடுவாங்க. சோர்ந்து போகாதீங்க, நான் கர்த்தருக்காக நிக்கிறேன், என்னை கர்த்தர் பாக்கியவானை நடத்துவார். அல்லேலூயா. 36 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு எதுக்கு பொறுமை வேணுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு. எது வாக்குத்தம் பண்ணப்பட்டது நமக்கு? எது? நித்திய ஜீவன். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம பெறணும்னா நாம தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்யணுமா? செய்யணும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, வசனத்துக்கு நடுங்கி வாழும் பொழுது, புரிந்து கொள்ளாத உலகமும் உறவுகளும், நல்லா பண்ண உலகம்னு சொல்றது எங்கேயோ நடந்தா நம்ம அதை சகிச்சுக்குவோம். ஆனா பிரச்சனை எங்க எழும்புன்னா நம்ம கால் பக்கத்திலிருந்தே வரும், சொந்த வீட்டுக்குள்ளே எழும்பும். நீங்க கர்த்தருக்குள்ள வளர வளர உலக பிரகாரமே வாழ்கிற உறவுகள் புரிந்து கொள்ளாது, உங்க ஜெப வாழ்க்கை புரிந்து கொள்ள முடியாது, உங்க விசுவாசத்தை புரிந்து கொள்ள முடியாது. சில நேரத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தோட தான் இருந்தாரு, எனக்கு கர்த்தர் ஈசாக்கு கொடுப்பாருன்னு. சாராள மகன் விசுவாசம் இல்லை, ஆபிரகாமை போட்டு உருட்டி பிரட்டி ஆகார கையில கொடுத்துட்டான். சில நேரத்தில் உங்க விசுவாசத்தையும் உங்க அர்ப்பணிப்பையும் உங்க பரிசுத்தையும் புரிந்து கொள்ளாத சாராள்கள் உங்களோடு போராடலாம். சில மனிதர்கள் சில உறவுகள் உங்களை கேவலமா பேச, எப்ப பாரு ஜெபம் பண்ணுது, எப்ப பாரு கர்த்தர்னு சொல்லுது, எப்ப பாரு இது தப்பு அது தப்பு, வசனம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, உங்களை பரியாசம் பண்ணலாம். கூலா ஏத்துக்குங்க, அவங்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க. பொறுமையா, எனக்கு ஆண்டவர் அவர் நாமத்து நிமித்தம் ஒரு பாடுகளை சகிக்கும் கிருபையை தந்தார். அல்லேலூயா. எப்பவும் ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் ஒரு தப்பு பண்ணும்போது அது தப்புன்னு சொல்லி நீங்க என்னைக்கு கர்த்தருக்காக நிக்கிறீங்களோ அன்னைக்கு உலகம் உங்களை தூக்கி எறியும். அன்னைக்கு உலகம் உங்களை குற்றவாளி கொண்டு நிப்பாட்டும். அன்றைக்கு உலகம் உங்களை காயப்படுத்தும். எப்போ? அவங்களோடு சமரசம் ஆகாத பொழுது. அது வேலை சிடமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீட்டுக்குள்ளேயும் சரி. ரட்சிக்கப்படாத நபர்கள் இருப்பாங்க, உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி புரிஞ்சு கொள்ள முடியாது, உங்களை பரியாசம் பண்ணுவாங்க, நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. கர்த்தர் சொல்றார், என் நாமத்தினால தானே, பொறுமையை சகிச்சுக்க. வேதத்தில் பரிசுத்தவான்லாம் அப்படிதாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்ததினால் அவர் நிந்திக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்த பாடுபட்டார்கள், மரிச்சும் போனார்கள். அதான் எபிரேயர் 11 அதிகாரம். அநேகருடைய மரணம் கிறிஸ்துவ நிமித்தம் வந்த பாடுகள். அதுல ஒரே ஒரு மனுஷனமா சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2 அதிகாரம் 13 வாசிங்களேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அதாவது பெர்கமு சபையை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த பெர்கமு சபை எங்க இருக்குதான்? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், இதனுடைய கேபிட்டல் சிட்டி சென்னை. இங்கதான் யார் இருக்கிறது? சிஎம். நீங்க அப்படியே அந்த கோட்டை பக்கமும் கோபாலபுரம் பக்கம் போனீங்கன்னா ரோடு எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? பல்லாங்குழி மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? கண்ணை மூடி வண்டி ஓட்டலாம், பளிச்சுன்னு இருக்கும், டயர் தேயாது. ஏன்? யார் இருக்கிறது? சிஎம் இருக்கிறார். அதே போல டெல்லி பக்கம் போனா அது எப்படி இருக்கும்? ஏன்? அங்கதான் தலைமை. அப்போ ஒரு ராஜா எங்க இருக்கிறானோ அந்த இடம் எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும். அங்க எல்லா விதமான ஆளுகை இருக்கும். சாத்தானின் சிங்காசன பெர்கமு பட்டணத்தில் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாத்தான் தன் முழு அதிகாரத்தை என்ன செய்யறானா? வெளிப்படுத்துற. அந்த அளவுக்கு சபைகளை முழுமையாய் பாழாக்குகிற ஒரு பட்டணமாய் இருந்தது பெர்கமு. பெர்கமு சபை அவ்வளவு சித்திரவதை அனுபவிக்குது. அங்க ஒரு விசேஷமான சாட்சியை கர்த்தர் சொல்றாரு. அந்திப்பா என்கிற என்ன உண்மையுள்ள சாட்சி, அவன் கொல்லப்பட்ட காலத்திலும் நீ என்ன செய்யல? சபையை பார்த்து சொல்ல, நீ என்ன செய்யல? மறுதளிக்கல.
ஏன் அப்படின்னா இந்த அந்திப்பா ஏன் கொல்லப்பட்டார்னா கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் வைராக்கியம் இருந்ததினால். பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டதுனால, அவருக்காய் வாழ்கிறதுனால மரணமே வந்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இருந்தவங்க. நம்ம சில நேரத்தில் கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் இருக்கிற வைராக்கியத்தினால் சில அற்பமான ஆசீர்வாதம் கூட இழக்க மனசு இல்லைங்க நமக்கு. சில உறவுகளை கூட இழக்க நமக்கு மனசு இல்லை. அதுக்கான உறவுகளை இழந்துடணும், பிரிஞ்சு வந்தோம்னு சொல்ல வரல. கர்த்தரா உறவா, கர்த்தரா இந்த பணமா, கர்த்தரா இந்த வாழ்க்கையா அப்படின்னு வரும்பொழுது எதை நீ செலக்ட் பண்றீங்க? கர்த்தரா இந்த நேசமா அப்படின்னு வரும்போது எதை நீ செலக்ட் பண்றீங்க? அதான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த அந்திப்பா அவர் இருந்த அந்த பெர்கமு அந்த பட்டணம் வந்து ரோமருடைய ஆளுகையில் இருந்தது. இவர் எப்படி கொல்லப்பட்டார், எதற்காக கொல்லப்பட்டார், அதை வந்து சொல்லி முடிக்கிறேன். அந்த நாட்களில் ரோமர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தையும் சுற்றிக்கிற அநேக காரியங்களில் ஆளுகை, அந்த ஆசியா கண்டத்தில் ஆட்சி பண்ணி கொண்டிருந்த காலம் அது. இந்த ரோமர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரோம தேவதைன்னு சொல்லி ஒரு சிலையை வைத்திருப்பார்கள், அதையும் வணங்குவார்கள். அந்த ரோம அரசனுடைய சிலையை செஞ்சிருப்பாங்க, அதையும் வணங்குவார்கள். ஜனங்கள் எல்லாருமே கட்டாயம் அவன் எந்த மதத்தை பின்பற்றுவனா இருந்தாலும் சரி ரோம் தேவதையை வணங்கணும், அதுக்கு தூபம் காட்டணும். இந்த ரோம அரசனுடைய சிலைக்கும் தூபம் காட்டி வணங்கணும். அப்படி எவனாவது செய்யலைன்னா அவனுக்கு கொடூரமான மரண தண்டனை. அதுல பெரும்பாலும் 100% அழிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான். ஏன்னா மற்ற மதத்தவர்கள் வந்து 10 அதையும் வணங்கிட்டான். ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மாத்திரம் ஆண்டவரை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். வைராக்கியமே இருந்ததுனால் கொடூரமாக கொலை செய்வார். எப்படிலாம் கொலை செய்வாங்கன்னா, இந்த ரோமனுடைய மரண தண்டனை ரொம்ப கொடூரமானது. பசியுள்ள கொடூரமான மிருகங்களை அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சி வச்சிருப்பாங்க. பெரிய ஸ்டேஜ், இந்த ஸ்டேடியம் மாதிரி இருக்கும், எல்லாம் மேலே உட்காந்துருப்பான். கிரவுண்டில் இந்த பக்கம் அண்டர் கிரவுண்டில் ஷட்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பான். உள்ள கொடுமையான பசியில் இருக்கிற காட்டு மிருகங்கள், சிங்கம், சிறுத்தை, காட்டெருமை, கரடி, எல்லாம் அடைச்சி வச்சிருப்பான். இந்த கர்த்தர் வைராக்கியமா இருந்த கிறிஸ்தவர்களை இந்த மைதானத்தில் விட்டுட்டு அந்த டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவான். பசியோடு இருக்கிற காட்டு மிருகங்கள் உள்ள வந்து கர்த்தர் வைராக்கியம் இந்த கிறிஸ்தவர்களை பீறி போடும், கொடூரமாய் கொலை செய்யும். வாளால அறுத்து கொள்ளுவாங்க, தோலை உரிச்சு கொள்ளுவான். எப்படி நம்ம வாயில தான் சொல்றோம் தோலை உரிச்சிருவேன்னு. ஆட்டு தோல் உரிக்கிறது பார்த்துருக்கிறீங்களா? ஆட்டை கூட தலையை வெட்டிட்டு தான் தோல் உரிக்கிறான். எத்தனையோ கிறிஸ்தவர்களை உயிரோட கட்டி தோலை உரிச்சான். அதன் மத்தியிலையும் கர்த்தர் நாமத்தை என்ன செய்யல, அவங்க மறுதளிக்கல. இந்த அந்திப்பா எப்படி கொள்ளாங்க அப்படின்னா, இவன் மரண தண்டனையில ஒரு விதம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வெண்கலத்துல ஒரு எருமை மாட்டை செஞ்சு வச்சிருப்பாங்களாம். எதுல? வெண்கலத்துல ஒரு பெரிய எருமை மாடு. அந்த எருமை மாடுடைய வயிற்று பகுதியில, இப்ப எருமை மாடு இருக்குதுன்னா அந்த வயிற்று பகுதியில ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை ஓபன் பண்ணி இப்படி இந்த அரசனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத நபர்களை அதுக்குள்ள அந்த வயிற்று பகுதியில் உள்ள அடைச்சி டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது இருக்கிற அந்த அடிபாகத்தில் நெருப்பை மூட்டிடுவாங்க. இந்த நெருப்புல அந்த வெண்கலம் என்ன செய்யும்னா, அடிபாகம் தக 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 தகன்னு அது சூடாகும். இந்த சூடு அதிகரிக்க 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 உள்ள இருக்கிற அந்த நபர் என்ன செய்வான், அந்த நெருப்புல எரிஞ்சா சீக்கிரம் சாம்பல் ஆயிடுவான். அந்த சூட்டுல எப்படி இருந்தும் யோசிச்சு பாருங்களேன். கதறுவார்களாம். கதறும் பொழுது அந்த எருமை மாட்டுடைய மேல் பகுதியில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் தலைப்பகுதியில். இவங்க கதறது எருமை மாடு கத்துற மாதிரி அவனுக்கு கேட்குமா, கையை தட்டி எல்லாம் சந்தோஷமா சிரிப்பானா. அப்படிப்பட்ட அந்த தண்டனைக்கு இந்த அந்திப்பாவை கொண்டு வராங்க. அந்திப்பாவை கேட்கறாங்க, கடைசி ஒரு சான்ஸ் உனக்கு, இந்த ரோம தேவதை தூபம் காட்டி ரோம அரசனை வணங்கி நீ கிளம்பி போயிடலாம், இல்லைன்னா இந்த மரண தண்டனை. அந்த அந்திப்பா சொன்னான், நான் சாகு வர கர்த்தரை தவிர ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேன், வணங்கமான, செத்தாலும் பரவாயில்ல. அந்த வைராக்கியத்தை நின்னதுனால இந்த அந்திப்பா என்ன பண்ணாங்களாம், தூக்கி அதுக்குள்ள அடைச்சான், நெருப்பை மூட்டினாங்க. வழக்கமா எல்லாரும் உள்ள வந்து கதறுவாங்களாம், ஐயோ எரியுது, வலிக்குது வலிக்குன்னு. எல்லாரும் அந்த எருமை மாட்டு சத்தம் போல வர சத்தத்தை காத்திருந்தான். உள்ள இருந்து ஒரு கதறலின் ஜப சத்தம் கெட்டுச்சான். அந்திப்பா உள்ள இருந்து கதறி ஜபித்தானா, ஆண்டவரே இவங்க தெரியாம இப்படி செய்யறாங்கப்பா, எனக்கு தீர்ப்பு கொடுத்த அந்த நியாயாதிபதியை மன்னியும், ராஜாவை மன்னியும், இந்த ஜனங்களை மன்னியும், இவங்க மனக்கண்களை திறந்து விடும், இவங்க எப்படியாயும் ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வேதனைக்கு மத்தியில் அந்த வயிற்றுப்பகுதியிலிருந்து கதறி ஜபித்தாராம். ஜபித்து ஜபித்தே உள்ள வெந்து செத்து போனான். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, ராஜா நினைச்சான் இந்த அந்திப்பா கொடூரமா கொண்ட சபை பின்வாங்கிரும்னு.
ஆனா வசனம் சொல்றது, ஆண்டவர் சொல்றாரு, என் உண்மையில சாட்சி அந்திப்பா கொல்லப்பட்ட நாட்களிலும் நீ என்ன செய்யல, என்ன மறுதலிக்கல. சபைக்கு இன்னும் வைராக்கியம் வந்துச்சு. என்ன வைராக்கியம்? வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஏன் உலகத்தோட சமரசமாகணும்? நான் ஏன் இந்த உலக வழிபாடோட சமரசம் ஆகணும்? ஏன் இந்த அற்பமான பணத்துக்காக நான் உலகத்தோட சமரசம் ஆகணும்? நான் ஏன் தப்பு பண்ணிட்டு சுகமா வாழணும்? இல்ல, கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் பரிசுத்தமா வாழ்ந்து, அதனால நான் காயப்பட்டாலும், அதனால அவமானப்பட்டாலும், அதனால தூக்கி எறியப்பட்டாலும் அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு கொஞ்ச காலம் கத்தர்காய் வாழ்றேன், கொஞ்ச காலம் கத்தர்காய் வாழ்றேன். அந்த தீர்மானம் எடுத்த சபை, அந்த சபை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், என் உண்மையுள்ள சாட்சி அந்திப்பா எனக்காய் கொல்லப்பட்டான். அல்லேலூயா.